பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு புது புது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதனா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒரு பெற்றோர்களா இருக்கட்டும், ஒரு குழந்தைகளா இருக்கட்டும், ஒரு உறவினர்களா இருக்கட்டும், ஒரு நண்பர்களா இருக்கட்டும், ஏன் கடவுளே இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புது புது பிரச்சனைகள் வருது. அப்ப எல்லா உறவுகள் எடுத்துக்கிட்டா இவ்வளவு உறவுகள் இருக்கு. மனிதன் எடுத்துக்கிட்டா சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி, அத்தை, மச்சா, மச்சனிச்சி, குழந்தையா, நண்பர்கள், நண்பிகள், அண்ணி, அத்தாச்சி, மச்சான், இப்படி ஒவ்வொரு விதமான புது புது உறவுகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் சொன்னோம்னா இவ்வளவு போயிட்டு இருக்கு. சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா, பெரியம்மா, இப்படி அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், ஒவ்வொரு உறவுகள் சொல்லிக்கிட்டே போலாம், அளவே இல்லை. ஆனா எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்னு சொல்லுவாங்கல்ல, வீடுன்னு ஒண்ணு இருந்தா, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கிறது யாருமே கிடையாது. ஆக மொத்தத்துல பிரச்சனைகள் இல்லாவிட்டால் மனிதன் ஏதையா? எப்படி? பிரச்சனைகள் இல்லாவிட்டால் மனிதன் ஏதையா? அதுபோல் ஒரு கணவன் கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவனே கிடையாது. சண்டைகள் போடாவிட்டால் அன்பான கணவன் மனைவி கிடையாதப்பா. எல்லாரும் நினைப்பாங்க, இந்த கணவன் மனைவியா ஐயோ ஐயோ அப்படி தலையில அடிச்சுக்குவாங்க. அதுக்கு வரிகள் இருக்கு. சண்டைகள் போடாவிட்டால் அன்பான கணவன் மனைவி கிடையாதப்பா. அதுபோல் அன்பை, எப்படி? அன்பை பொழியாவிட்டால் பெற்றோர்கள் இல்லாதப்பா. ஒரு குடும்பத்துல மனைவி, கணவன் மனைவி சண்டை இருக்கையில அம்மா அப்பா ஊடையில வருவாங்க. அப்ப மகனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதே மாதிரி மனைவி வரையில அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதை நம்ம சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, பெற்றோர்கள்னா கண்டிப்பா பாசத்தை தான் பொழிவாங்க, அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுபோல் எந்த வீட்டிலப்பா தொல்லை இருக்காம பிள்ளை இருக்குது? எல்லா வீட்டிலுமே ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைங்கனாலே கண்டிப்பா தொல்லைகள் இருக்கணும். அதை நம்ம தொல்லையா நினைச்சா தான் தொல்லை. அதை அன்பா பாசமா எடுத்துக்கிட்டா அதனுடைய சுகமே வேற மாதிரி. குழந்தைகள் வளர வளர, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வளரும் வரைக்கும் அவர்கள் வளரக்கூடிய விதங்களில் அவர்கள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பாசமாக இருக்கட்டும், ஒரு தொல்லையாக இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் பிள்ளைகள் தொல்லை தராவிட்டால் பிள்ளைகள் ஏதப்பா. அதுபோல நம்மை புரிந்து கொள்ள உறவினர்கள் இல்லை. ஒவ்வொரு இடத்திலுமே குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் புரிஞ்சுக்கிட்டா உறவு எப்படி இருக்கும்? எல்லா இடத்திலுமே அவங்க நினைக்கிறதா சரின்னு நினைப்பாங்க. அதுபோல உறவினர்கள்னா கண்டிப்பா பிரச்சனைகள், மோதல்கள் இருக்கத்தான் செய்யும். அதுபோல நம்மை புரிந்து கொள்ளாவிட்டால் நண்பர்கள் ஏதையா? ஒவ்வொருத்தரும் பத்தி ஒரு நண்பர் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை அது வேற மாதிரி போகும். ஆனா இந்த இன்றைய காலகட்டத்தில் எத்தனை நண்பர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நண்பர்கள் கிடைப்பது என்பது ஒரு வரம். அம்மா அப்பாவை நம்ம கிடைச்சுக்கலாம். ஆனா ஒரு நண்பர்கள் கிடைப்பது என்பது நம்மளா பார்த்து தேடி கண்டுபிடிக்கக்கூடியது. அப்ப உங்களுடைய நண்பர்களை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றியும் மாறும், உங்களுடைய தோல்வியும் மாறும், உங்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறும். அதுபோல மனிதர்களை கஷ்டப்படுத்தாவிட்டால் இறைவன் ஏதையா? கடவுள் என்பவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் மனசளவுல இன்னும்
ஒருநிலைப்படுத்தி ஒரு பொறுமைப்படுத்தி ஒரு வெற்றிக்கு இட்டு செல்லணும், அடுத்து இன்னொரு பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு மனப்பக்குவமா இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்கறது தான் கடவுள். ஆக மொத்தத்துல இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். பிரச்சனைகள் இல்லாவிட்டால் மனிதன் இல்லையா, கடிந்து கொள்ளாவிட்டால் கணவன் ஏதையா, பிரச்சனை இல்லாவிட்டால் சண்டைகள் போடாவிட்டால் கணவன் மனைவி ஏதையா, அன்பை பொரியாவிட்டால் பெற்றோர்கள் ஏதும் அப்பா, தொல்லைகள் தராவிட்டால் குழந்தைகள் இல்லை ஐயா, நம்மை புரிந்து கொண்டால் உறவினர்கள் இல்லை அப்பா, நம்மை புரிந்து கொண்டால் நண்பர்கள் இல்லை என்றால், மனிதர்களை கஷ்டப்படுத்தாவிட்டால் இறைவன் ஏதையா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping application is one of the online shopping app